ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல சூப்பரான ஹெல்தியான ஒரு டிஷ் பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் எக் பொடி மாஸ். இது செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். மீல் மேக்கர் எக் பொடி மாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த மீல் மேக்கர் 1 கப், முட்டை 3, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். மீல் மேக்கர் எக் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எக் பொடி மாஸ் தினம் நம்ம வீட்டிலலாம் பண்ணுவோம், எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கும். இப்போ வந்து ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு மெத்தடில் நம்ம வந்து இன்றைக்கி பொடி மாஸ் பண்ண போகிறோம். அதாவது மீல் மேக்கர், நம்ம வந்து அந்த சோயா சங்க் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் கிடைக்குது, இல்லை பெருசாகவும் கிடைக்குது. சப்போஸ் உங்ககிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க அந்த தண்ணியெல்லாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப சின்னதாகவே கிடைக்குது இப்படி கூட. ஸோ அதனால் நான் வந்து சாப் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து வேக வச்சு ரெடியாக இருக்குது. இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ அடுப்பு வந்து சிம்லேயே இருக்குது. இந்த பக்கம் நம்ம வந்து பவுலில் இந்த சோயா சங்க் அதாவது மீல் மேக்கரை போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா வந்து மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. ஸோ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்ல ஒரு கப் அளவுக்கு, அதாவது ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம வந்து சோயா சங்க் மீல் மேக்கர் எடுத்திருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 முட்டை அளவுக்கு நம்ம போடலாம். ஸோ இதில் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கரோட நல்லா இந்த முட்டை கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் போதும். ரொம்ப வந்து நம்ம டீப்பாக அதாவது நல்லா வதக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து இந்த பக்கம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மீல் மேக்கர் எக்கை வந்து சேர்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். எப்போவுமே வீட்டில் வந்து நம்ம முட்டை ஆம்லெட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா சோயா சங்க் வந்து ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நிறைய டிஷ்ஷஸ் வந்து இதில் பண்ணலாம். இதில் வந்து ஆம்லெட் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்கும் நல்லா ரோஸ்டாக இருக்குது. ஸோ மீல் மேக்கரும் வந்து ஓரளவுக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிறது பார்க்க முடியும். அந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஹெல்தியான மீல் மேக்கர் எக் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் சுஜா.